சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே. எல்லாரும் சொல்லுவோம். அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நீதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நீதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே. நல்ல சத்தமா எல்லாரும் சொல்லுவோம். அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில்
அடையாளம் தோன்றிடுமே. இயேசு மேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். ஹல்லேலூயா கர்த்தருக்கே, ஹல்லேலூயா கர்த்தருக்கே, ஹல்லேலூயா பரிசுத்தருக்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே, ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா கர்த்தருக்கே, ஹல்லேலூயா பரிசுத்தருக்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் இன்னொரு பாடலை பாடுவோம். பாடல் புத்தகத்தில் 414வது பாடல். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார், அவர் நல்லவர் வல்லவர் அடைக்கலமானவர். ஸ்தோத்திரம். இத்தனை நாட்களாக தேவன் அந்த மாதத்திலும் நமக்கு அடைக்கலமாக தஞ்சமாக இருந்தார். எரிகோ போன்ற சோதனைகள் எதிராய் வந்தாலும், தடைகள் எதிராய் வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். அந்த தடைகளை தாண்டி வர தேவனை இந்த காலை ஆராதனையிலே அவரை ஆராதிக்கும்படியான கிருபையை தேவன் நமக்கு தந்தார். உற்சாகமாய் இந்த பாடலை பாடப்போகிறோம். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர், நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர். எல்லாரும் சொல்லுவோம். நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர். சேனையின் கர்த்தரை நம்பிடுவோம், பாக்கியம் அடைந்திடுவோம். சேனையின் கர்த்தரை நம்பிடுவோம், பாக்கியம் அடைந்திடுவோம். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை விட்டு விலகாத தேவன். அடைக்கலமானவர், நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர். எதிர்ப்பு ஏளனம் பெருகினாலும் ஜெய கர்த்தர் நமக்கு உண்டு. எதிர்ப்பு ஏளனம் பெருகினாலும் ஜெய கர்த்தர் நமக்கு உண்டு. ஜெயம் தருவார், ஜெயித்திடுவோம், ஜெயம்
பெற்று வாழ்ந்திடுவோம். ஜெயம் தருவார் ஜெயித்திடுவோம். ஜெயம் பெற்று வாழ்ந்திடுவோம். ஜெயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர். நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நமக்கு அடைக்கலமாய் பாதுகாப்பாய் இருந்து நடத்துகிற தேவன், இதுவரைக்கும் நடத்தினார். ஸ்தோத்திரம். அந்த தேவன் இந்த நாளிலும் கூட தம்முடைய வல்லமையினால நிறைத்து அவருடைய பூரண ஆசீர்வாதங்களினால நம்மை நிரப்பி நடத்தும்படியாக பாடல் புத்தகத்தில் 83வது பாடலை எல்லாரும் முழங்கால் படியிட்டு பாடுவோம். 83வது பாடல். பூரண ஆசீர் பொழிந்திடுமே, பூரிப்போடு வாழ்ந்து வளம் பெறவே, ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவநதி பாய்ந்தே செழித்தோங்குமே. இந்த பாடலை எல்லாரும் ஸ்தோத்திரம் ஒரு ஆவிக்குரிய நிரப்புதலின் வாஞ்சையோடு இந்த பாடலை பாடி எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் தம்முடைய பலத்தின் ஆவியினால ஒவ்வொருவரையும் இடைகட்டி நிரப்பி வழிநடத்த விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பூரண ஆசீர் பொழிந்திடுமே, பூரிப்போடு வாழ்ந்து வளம் பெறவே, ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவநதி பாய்ந்தே செழித்தோங்குமே. ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவநதி பாய்ந்தே செழித்தோங்குமே. வானம் திறந்துமே வல்லாவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்லாவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. ஆத்துமதாகம் நிற்க வாருமே, ஆவியில் நிறைந்து மகிழ்ந்திடவே. ஆத்துமதாகம் நிற்க வாருமே, ஆவியில் நிறைந்து மகிழ்ந்திடவே. வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ள முற்றுமே. வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ள முற்றுமே. வானம் திறந்துமே வல்லாவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்லாவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. தேவன் பின் வெள்ளம் புரண்டோடுதே, தாவி மூழ்கினோமே செல்லாடமே. தேவன் பின் வெள்ளம் புரண்டோடுதே, தாவி மூழ்கினோமே செல்லாடமே. சக்தி அடைந்தே பக்தியோடிலங்க, சுத்த ஜீவ ஊற்றே பொங்கி பொங்கி வா. சக்தி அடைந்தே பக்தியோடிலங்க, சுத்த ஜீவ ஊற்றே பொங்கி பொங்கி வா. வானம் திறந்துமே வல்லாவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்லாவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின்
பொங்கி பாடவே பரிசுத்த ஸ்தலமதிலே மாசில்லாத தூய சந்நிதி பரிசுத்த ஸ்தலமதிலே மாசில்லாத தூய சந்நிதி வான்மைமைத்த வாஞ்சையும் பெறும் வல்லமை விளங்க துதி சாற்றுவோம் வான்மைமைத்த வாஞ்சையும் பெறும் வல்லமை விளங்க துதி சாற்றுவோம் வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே தினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே தினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே குற்றங்குறைகள் மீறுதல்களும் முற்றுமாக நீங்க சுட்டரித்திடும் குற்றம் குறைகள் மீறுதல்களும் முற்றுமாக நீங்க சுட்டரித்திடும் இயேசுவின் சிலுவை இரத்தமே என் தேவை எந்த ஆத்துமாவை வெண்மையாக்குமே இயேசுவின் சிலுவை இரத்தமே என் தேவை எந்த ஆத்துமாவை வெண்மையாக்குமே வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே வானம் திறந்துமே ஆவியானவரை இறங்கி வாருங்கள் அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே ஏகத்திலே நான் வந்திறங்குவே வேகமே ஒரு நாளில் வெளிப்படுவே ஏகத்திலே நான் வந்திறங்குவே வேகமே ஒரு நாளில் வெளிப்படுவே என்று வைத்ததே ஏக திவ்யமூலம் இயேசுவே இறைவா வேகம் வாருமே என்று வைத்ததே ஏக திவ்யமூலம் வேகம் வாருமே வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே தினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே தினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே பரிசுத்த ஸ்தலமதிலே மாசில்லாத தூய சந்நிதி பரிசுத்த ஸ்தலமதிலே மாசில்லாத தூய சந்நிதி வான்மைமைத்த வாஞ்சையின் பெறும் வல்லமை விளங்க துதி சாற்றுவோம் வான்மைமைத்த வாஞ்சையின் பெறும் வல்லமை விளங்க துதி சாற்றுவோம் வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே தினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே தினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே குற்றங்குறைகள் மீறுதல்களும் ஆண்டவரே காலை வேளையிலே ஆண்டவரே குற்றங்குறைகள் மீறுதல்களும் முற்றுமாக நீங்க எங்களை சுட்டரித்திடும் நீங்க சுட்டரித்து இயேசுவின் சிலுவை
இரத்தமே என் தேவை, எந்த ஆத்துமாவை வெண்மையாக்குமே. இயேசுவின் சிலுவை இரத்தமே என் தேவை, எந்த ஆத்துமாவை வெண்மையாக்குமே. வானம் திறந்துமே வல்லாவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்லாவியே, தந்தருளுமே. அன்பினருள் மாறியே மாறுமே, நேசம் முக்கி பாடவே. அன்பினருள் மாறியே மாறுமே, அன்பரின் நேசம் முக்கி பாடவே. மேகத்திலே நான் வந்திறங்குவேன், வேகமே ஒரு நாளே வெளிப்படுவே. வேகத்திலே நான் வந்திறங்குவேன், வேகமே ஒரு நாளே வெளிப்படுவே. என்று வைத்ததே ஏக திவ்யமூவா, இயேசுவை இறைவா வேகம் வாருமே. என்று உரைத்ததே ஏக திவ்யமூவா, இயேசுவை இறைவா வேகம் வாருமே. வானம் திறந்துமே வல்லாவியே, வரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே இறங்கி வரமே தந்தருளுமே. அன்பினருள் மாறியே வாருமே, நேசம் கொட்டி பாடவே. அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் கொட்டி பாடவே. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே. இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. பேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், பேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே. இடமசைய ஓலீஸ்வரே இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ள நிரம்ப ஆவியானவரே வாருமே. இந்த இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. அலங்கரியும் மரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே, அரங்கரியும் அரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே. தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே, தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே. இடமசைய உள்ள
நிரம்ப வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய ஆவியானவரே உள்ள நிரம்பட்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆவியானவருடைய வல்லமையினால நிரப்புவீராக. பரலோக வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். கபாபா ஷபாபா உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய ஆவியானவரே உள்ள நிரம்ப இறங்கி வாரும். உள்ள நிரம்ப இறங்கி வாரும். இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியில நிறைந்த ஆண்டவருக்கு ஆவியோடு உண்மையோடு அவருக்கு ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி தாவீது சொன்னது போல இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவரின் நிரப்புதலுக்காய் ஒரு வாஞ்சையோடு ஒரு தாகத்தோடு ஆவியானவரை இந்த நாளில் என்னை நிரப்பி நீர் ஆளுகை செய்து நடத்தாண்டவரே. அப்பா என் குடும்பத்திலே ஆண்டவரை வெளியிலும் எல்லா இடங்களிலும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால நிறைந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாய் தேவன் என்னை நிரப்புங்க, என்னை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அபிஷேகத்துல நிறைந்த ஆண்டவரை ஆராதிப்போம். ஓரி பாபா சந்தரனுதரி இக்கபால பௌரமங்கர பௌசந்தரனுதரி. ஆவியானவரே நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை உண்டு. அப்பா நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை உண்டு. நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை உண்டு. நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை உண்டு. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜனங்களை இந்த காலை வேளையில உம்முடைய அளவில்லாத தெய்வீக வல்லமையினால தேவன் நிரப்புவீராக. ஆவியின் கனிகளினாலும் மரங்களினாலும் தேவாவியானவர் உம்முடைய ஆராதனை ஸ்தலத்தில் வந்திருக்கிற ஜனங்களை நிரப்புவீராக. Fill with your spirit, Lord. Fill with your spirit each and every people, Lord. ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நிரப்புவீராக. உம்முடைய ஆவியின் நிரப்புதல் அதிகமாய் தேவையாய் இருக்கிறதே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நிரப்புங்க. தூய ஆவியானவர் நிரப்புங்க. வல்லமையின் ஆவியானவர் நிரப்பும் 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 நிரப்பும். ஹல்லேலூயா. நிரப்புவீராக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக. இப்படி அளவில்லாத தெய்வீக பிரசன்னத்தினால ஒவ்வொருவரையும் தேவன் மூடிக்கொள்வீராக. ஹல்லேலூயா. ஆவியின் 9 வரங்களினால நிரப்பும் ஆண்டவரே. ஆவியின் கனிகள் 9 இந்த சபையை நிரப்புவீராக ஆண்டவரே. உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் ஒவ்வொருவரையும் தேவன் மாற்றுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியினால நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் உடையவர்களாய் இருக்கட்டும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினால நடத்தி செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரை நிரப்பி தேவன் ஆளுகை செய்து நடத்துங்க. ஆராதனையிலே ஆண்டவரே உம்முடைய அப்பா அபிஷேகத்தினாலே ஒவ்வொரு பாத்திரங்களும் நிரம்பி வழியட்டும். ஹல்லேலூயா. Fill with your spirit. ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய நிலைமைகளை நிரப்புங்க நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஆளுகைக்காய் இந்த சபையின் மேல உம்முடைய ஆளுகைக்காய் உம்முடைய நிரப்புதலுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த ஜனத்தின் மேல தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறபடியினால ஸ்தோத்திரம். ஆளுகை செய்து கொண்டிருக்கிறபடியினால ஸ்தோத்திரம்.
திபாலபௌர மங்கரபௌஷந்தரனுதரி. ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறவனமாய் உம்முடைய ஆவியினால நிரப்பி ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தி செல்ல போறபடினால ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாரும் எழும்பி இந்த வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிற வண்ணமாக கர்த்தர் தாமே இந்த நாளிலும் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்பி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஸ்தோத்திரம் அவர் செய்த நன்மைகளை நினைகூர்ந்து இந்த வேளையில் ஏசப்பா போன வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீர், எங்கள் குடும்பத்தோடு கூட இருந்தீர். நாங்கள் செய்கிற வேலைகளில், தொழில்களில், வியாபாரங்களில் எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து பத்திரமாக பாதுகாத்து ஆசீர்வாதமாய் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி எல்லாரும் நன்றி செலுத்துங்க. எப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நீங்கள் விரும்புகிறீங்களோ ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி அவருக்கு சொல்லுங்க. மனதார சொல்லுங்க, உண்மையாக சொல்லுங்க, உத்தமமாய் சொல்லுங்க. வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக, சுகத்துக்காய், பலத்துக்காக, பாதுகாப்புக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பான்னு சொல்லி சொல்லுங்க. சின்ன பிள்ளைகள் சொல்லுங்க, முன்னாடி நிற்கிற தம்பிமார்கள் சொல்லுங்க, பேசாதிருங்க. ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி சொல்லுங்க. மாமிச தேகமுள்ள யாவுக்கும் அவர் ஆகாரத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் போதுமானவராய் இருந்தாரே, நல்லவராக இருந்தாரே. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற வண்ணமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நல்லவராய் இருந்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்க செய்த எல்லா நன்மைகள் உபகாரங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காய் உபகாரங்களுக்காய் ஸ்தோத்திரே. அப்பா செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். உண்மையாய் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொண்டாடுவோம் நாம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை, கொண்டாடுவோம் நாம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கொண்டாடுவோம் நாம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. எல்லாரும் கொண்டாடுவோம் நாம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. சந்தோஷமே இனி சந்தோஷமே, என் வாழ்வில் சந்தோஷமே, 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 என் வாழ்வில் சந்தோஷமே. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். துக்கமில்லை, நீ வருத்தமில்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. எல்லாரும் சொல்லுவோம். ஆரோக்கியம் என் வாழ்விலே. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா,
கொண்டாடுவோம் இயேசுவை. அவரை துதித்து கொண்டாடி அவரை ஆராதிப்போம். எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்தார். எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை காத்துக் கொண்டாரே. கொண்டாடுவோம் இயேசுவை, கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் இயேசுவை. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. துக்கமில்லை நீ வருத்தமில்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. துக்கமில்லை நீ வருத்தமில்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். எல்லாரும் அவரை ஆராதிப்போம். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. ஜீவனுள்ள தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். உமக்கே சகல துதிகள் மகிமையை செலுத்துகிறோம். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. நீ செய்த எல்லா நன்மைகள் உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள சங்கீதக்காரனை போல தேவன் ஒவ்வொருவருக்கு இந்த காலை வேளையில உதவி செய்யும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நீர் எவ்வளவோ நல்லவராய் போதுமானவராய் எங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்தீரே. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. எல்லாரும் இந்த வேளையில கைகளை உயர்த்தி, இயேசப்பா, இதுவரைக்கும் போன வாரம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையில கரத்தினால என்னையும் என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாத்து நடத்தினீர். எங்கள் எல்லா காரியங்களிலும் உம்முடைய கரம் இருந்தது. இனிமேலும் நீரே எங்களை வழி நடத்தி செல்லுங்கப்பா. உம்முடைய கரங்களிலே எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை ஆண்டவரே உமக்கு உகந்த தூய பலியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். We surrender to you Lord. நாங்கள் எங்களை உமக்கு உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இனிமேலும் எங்களை நீர் நடத்தி செல்லும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா, பவுல் சொன்னது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி சொன்னது போல எங்களால முடியாத காரியங்களை ஆண்டவரே, எங்களால நடக்காது என்று சொல்லி சொல்லுகிற காரியங்களை நீர் செய்து முடிக்க எங்களோடு கூட இருந்து நடத்த போறபடினால ஸ்தோத்திர. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஒரு சிறிய பாடலை பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அடுத்த பகுதிக்கு நேராய் கடந்து போக போகிறோம். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திர. என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை
விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பெருந்தோளும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். பெருந்தோளும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்தில் பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் நம்பிக்கையோடு கைகளை உயர்த்து. காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்ததுண்டா. என் தேவன் நம்பிக்கையோடு செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்ததுண்டா. என் தேவன் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்ததுண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவான் என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா. தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவான் என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா. மறுபடியும் சொல்லுவோம். தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவர் நமக்காக முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே, இரங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இனி வரப்போகிற நாட்களிலும் ஆண்டவரே அற்புதமாய் ஆச்சரியமாய் வழி நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல மெய்ப்பனை போல எங்களை நடத்துகிற தேவன் ஒவ்வொரு க்ஷணங்களையும் அப்பா இந்த காலை வேளையில உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து ஆண்டவரே ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா இனி வரப்போகிற நாட்களிலும் ஆண்டவரே நீர் நன்றாய் பத்திரமாய் நடத்தி செல்ல போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களிலே இந்த சபையாரை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே வழி நடத்த போகிற தயவுக்காய் நன்றி, நன்றி அப்பா. ஆமேன். இந்த காலை வேளையிலே அவரை ஆராதிக்கவும் துதிக்கவும் நன்றி செலுத்தவும் அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுக்கவும் தேவன் நமக்கு தந்த கிருபைகளுக்காய் எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Jesus. ஆமென். இந்த காலை வேளையிலே அவரை ஆராதிக்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் சங்கீதம் 1வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். Praise the Lord. சங்கீதம் 1.
துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தந்த இந்த நல்ல சங்கீதத்துக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம், 1ஆம் சங்கீதம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் எங்கே உட்கார்ந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தேவ ஜனம், துன்மார்க்கருடைய ஆலோசனைகள், பாவிகளுடைய வழிகள், அவருடைய பொல்லாத வழிகள், தவறான வழிகள், அப்படிப்பட்ட வழிகளில் நடக்கக்கூடாது, செயல்படக்கூடாது. அவருடைய பரியாசக்காரர் உட்கார்ந்து பல பரியாசமான காரியங்களை பேசுவார்கள். மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசுகிறதே அவருடைய முழு நேர வேலையாயிருக்கும். அப்படிப்பட்ட ஜனங்களோடு உட்கார்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் செயல்படக்கூடாது என்று சொல்லி வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய ஐக்கியம் ஆண்டவரோடு இருக்கணும். 2வது, நல்ல ஆண்டவரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளோடு காணப்படுகிறதா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். 2ஆம் வசனம் சொல்லுகிறபடி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் எப்படி ஆண்டவருடைய வேதத்தில் தியானமாக இருக்க முடியும்? பைபிளை எப்போவுமே எடுத்து வச்சு கொண்டு இருந்தால் போதுமா? வேறு எந்த வேலையும் செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஒரு நாளும் பைபிளை படித்து அந்த வசனங்களை நம்ம மனதுக்குள்ளே மறுபடியும் அதை தியானித்து அதில் தியானமாக மனுஷன் பாக்கியவான். மாடை பார்த்திங்கன்னா புல்லெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அது அசை போட்டே இருக்கும். அதுபோல் படித்த வசனங்களை நம்ம மறுபடியுமாக அது நினைவு கூர்ந்து ஆண்டவரை துதித்து, ஆண்டவரை இந்த வசனத்தை நான் படித்தேன், இதில் உள்ள வார்த்தையின்படி என் வாழ்க்கையில் என்னை நடத்தும், நமக்கு பரிசுத்தமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், இதன்படி எனக்கு அற்புதம் செய்யும் அப்படின்னு சொல்லி அதில் தியானமாக இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வேதத்தை நாம் வாஞ்சையோடு படிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 3ஆம் வசனத்திலே அப்படிப்பட்டவர்கள், கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறவர்கள், துன்மார்க்கருடைய வழிகளை எல்லாம் விட்டு பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஸ்தோத்திரம். ஒரு நீர்க்கால்களின் ஓரமாய், ஒரு கால்வாய் ஓரமாய் நடப்பட்ட மரம் எப்படி அந்த தண்ணீரை எடுத்து ஒரு செழிப்பாய் நன்றாய் வளர்ந்து அது காலத்தில் தன் கனியை கொடுக்கிறதா இருக்கிறதோ, ஒரு தேவனுக்கு பயந்து அவருடைய வசனத்தின்படி வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அப்படியாய் செழித்து வளரும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்கர்களை பார்க்கும் போது ஒரு பெரிய பதர், அது பெருசாக தெரிகிறது போல இருக்கும். ஆனால் காற்று வந்துச்சுன்னா பதரை அடித்து இழுத்து விட்டு போயிடும். அதுபோல் துன்மார்க்கருடைய வாழ்க்கை அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்ம பிரகாரமாய் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கிறது போன்ற ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் ஸ்தோத்திரம், துன்மார்க்கருடைய நிலைமை பதரை போல இருக்கிறது. ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்திலே, ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். நீதிமான்களின் வழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகளுடைய வழியை அவர் அறிகிறவராயிருக்கிறார். எதற்காய் அறிகிறார்?
பத்திரமாய் நடத்த, பாதுகாப்பாய் நடத்த, நீதியின் பாதையில் அவர்களை நன்றாய் நடத்தும்படியாய் தேவனுடைய பிள்ளைகளுடைய வழியை அவர் அறிந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். எனவே தான் நம்முடைய வாழ்க்கையில் எங்கே போனாலும் ஆண்டவருடைய நினைவோடு, ஒரு ஜெபத்தோடு, ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு எங்கே இருந்தாலும் பாவம் செய்யாதபடிக்கு, துணிகரமான காரியங்களுக்கு விலக்கி நம்மை காத்து கொள்ளணும். காரணம், நம்முடைய வழியை ஆண்டவர் அறிகிறார். நீங்கள் வெளியே புறப்பட்டு போகும்போது உங்களுடைய வழியை மற்றவர்கள் ஒருவேளை அறியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நீதிமானுடைய வழியை அறிகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நீதிமான்களாய், ஆண்டவருடைய பிள்ளைகளாய், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிறவர்களாய் காணப்பட தேவனிடத்தில் கிருபையை கேளுங்க. கர்த்தர் உங்களை அப்படியாய் வழி நடத்துவாராக. இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வழி நடத்தி செல்ல எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரே, 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 ஸ்தோத்திரே. ஆமென்.